நாளை என்ற ஒன்று இருக்கிறதுன்றது நம்பிக்கையை கொடுக்கும். சரி, ஓகே, தெளிஞ்சு வந்துருவேன்றது. இன்று என்ற ஒன்று தான் நிஜம், நாளை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்று இறைவன் எனக்கு கொடுத்த இந்த நாளை, இந்த அற்புதமான சூழ்நிலையை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்காக இந்த சத்சங்கத்தை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் பின்னால் நோக்கம் ஒன்றுமே கிடையாது. கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும், போய் வீடு வாசல் கட்டி. ஆல்ரெடி இறைவன் எனக்கு அனைத்தையும் மிக வளமாக கொடுத்திருக்கிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் ஏன் இப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த காசு போட்டு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஹோட்டலில் தங்கி உங்களை வர வச்சு 50 பேர் வந்திருந்தாலும் சரி, 100 பேர் வந்திருந்தாலும் சரி, வெறும் 5 பேர் வந்திருந்தாலும் சரி, ஏன் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பேசுவது பிடிக்கும் என்பதற்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுகிறது எங்கேருந்து வேணாலும் பேசலாம். இறைவன் இது எனக்கு கொடுத்த கடமை. எது எனது கடமை? போகிற வழியிலெல்லாம் இந்த விதையை தூவிக்கிட்டே போ. எங்கெல்லாம் மனிதர்களுக்கு இந்த உண்மை அவசியமாக பயன்படுகிறதோ அங்கெல்லாம் போய் இந்த விதையை போடு. வர்றவங்க வரட்டும், அந்த விதையை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். அந்த விதை அவர்களுக்குள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் செடியாக முளைத்து மாபெரும் விருட்சமாக வளரும், சாயா விருட்சமாக வளரும் என்ற அந்த நம்பிக்கையை எனது குருமார்களும் இறைவனும் எனக்கு கொடுத்த காரணத்தினால் எதிர்பார்ப்பின்றி இன்றைக்கு உங்களிடம் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனால் எழுதப்பட்ட தலைவிதி உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, இதை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குட். அதாவது இன்று நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இங்கே பாருங்கள், இப்போ முன்னாடி ஒரு 4 பேர் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. சபரிமலைக்கா பிரதர்? வெரி குட், சூப்பர். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? யூடியூப் சேனலில் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சபரிமலை ஏன் போகிறோம் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 4 பேர் இங்கே கருப்பு சட்டை போட்டுட்டு இப்படி உட்காரணுன்றது எழுதப்பட்டிருக்கு. நம்ப முடியுதா உங்களால்? நான் இப்போ பேசுகிறது சயின்ஸை தாண்டி பேசுவேன், சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயத்தை பேசுவேன். ஞானத்திற்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. பகவத்கீதையில் எழுதப்பட்ட விஷயங்களுக்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? ராமாயணத்தில் எழுதுனதுக்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? பைபிளில் எழுதியதற்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போது மெய்ஞானம் என்பது அறிவியலிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் அ டைரக்டட் மூவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த படம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு, எடுத்துகிட்டு இருக்கோன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படம் எந்த படம்? இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் படம், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க உங்கள் படம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கணக்கு பண்ணிக்கோங்க. அவங்க வாழக்கூடிய அவங்க வாழ்க்கைக்கு பேர் படம்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? அவரவர் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பெயர் படம் என்று அர்த்தம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அந்த சீன் என்னுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த கார் வருது. BMW கார் வருதுன்னா BMWன்னு எழுதியிருந்தாங்கன்னா BMW தான் வரும், பென்ஸோ ரேஞ்ச் ரோவரோ வராது. இதை புரிஞ்சுக்கணும். மாருதி 800னா மாருதி 800 தான் வரும். சைக்கிளில் தான் தம்பி இன்றைக்கி இப்போ வரணும் அப்படின்னா நான் பின்னாடி உட்காந்து சைக்கிளில் தான் வந்திருப்பேன் நான். இது எழுதப்பட்டது, இதை மாற்றவே முடியாது. இது புரியுதா உங்களுக்கு? தெளிவாக புரியுதா? ஆழமாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு வரும்போது தான் பெரிய பெரிய ரகசியங்கள் புரியுது. இதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப தயங்குவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டால் தலை வெடித்து விடுமோ என்ற பயம் எல்லாம் இருக்கிறது. ஸோ அதை தாண்டி சொல்கிறதுனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே அதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய நாளில் எனக்கு சாதகமாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சாதகமான எப்படி? எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கடமையை செஞ்சுட்டேன். உங்களுக்கு சாதகமான எப்படி? உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ரெடியா? போயிடலாமா? இட் இஸ் அ டைரக்டட் மூவி. அப்படின்னா என்ன? இந்த படம் ஆல்ரெடி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் செய்துவிட்டான். இதை உங்களால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா அப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க? அப்போ என் கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தரமே இல்லையாங்க? அப்போ என் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாளாங்க? அப்போ என் புருஷன் என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாராங்க?
என் பிள்ளைங்களால எனக்கு இப்படி டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் எழுதிவிட்டான். இறைவன் ஏன் எழுதினான்? அடுத்த கேள்வி. காலையில் 9 மணிக்கு பால்காரங்க 2 டோர் இருந்தாலும் கொல்லப்பக்க கதவுல இருக்கக்கூடிய டோரை தான் தட்டி எழுப்பி, உங்களுக்கு 2 கொட்டாவினா 2 கொட்டாவி விடுவீங்க, 1 கொட்டாவினா 1 கொட்டாவி விடுவீங்க. டீப் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் இறைவன். எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான்? டீப் கோர் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அந்த 2 கொட்டாவி விட்டுட்டு முதல்ல லெஃப்ட் கால் எடுத்து வைக்கிறீங்களா, முதல்ல ரைட் காலை எடுத்து வைக்கிறீங்களா, முன்னாடி நடக்கணுமா, பின்னாடி நடக்கணுமா, ரைட்டு நடக்கணுமா, யூட்டர்ன் பண்ணி போகணுமா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா, போன உடனே தாப்பால முதல்ல திறக்கிறீங்களா, இல்லை கீழே ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அந்த டோரினுடைய அந்த நாபை திறக்கிறீங்களா, அனைத்தும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? திறந்த உடனே ஐயா வணக்கம்னு அவன் சொல்கிறானா, இல்லை அம்மா வணக்கம்னு சொல்கிறானா, யோ என்னையா இவ்வளோ லேட்டுன்னு சொல்கிறானா, இதுவும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அடுத்து பால் கொண்டு வந்திருக்கங்க, பால் ஊற்ற போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலை நீங்கள் எந்த பாத்திரத்தில் போய் வாங்க போகிறீங்கன்றது எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? அந்த பாத்திரத்தை வாங்கி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க போகிறீங்களா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க போகிறீங்களா, முன்னாடி வைக்க போகிறீங்களா, பின்னாடி வைக்க போகிறீங்களா, இல்லை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களா, இல்லை ஓப்பன் பண்ணி தட்டி எதுவும் மூடாமல் கிச்சனில் வைக்க போகிறீங்களா, இதுவும் எழுதப்பட்டது. இதுபோல் நீங்கள் காலையில், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும், நைட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கனவு வரணும், அது எப்படி வரணும், அது எங்கேருந்து வரணும், இது அனைத்தும் இறைவனால் எழுதப்பட்டது. விச் மீன்ஸ் நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களோட கதை எழுதப்பட்டாச்சு. அறிவில்லாம சுத்தக்கூடிய மனிதன் தான் இப்படி எழுதப்பட்ட வாழ்க்கையில் இதை மாற்ற முடியாதா அதை மாற்ற முடியாதான்னு நினச்சி கஷ்டப்படுவான். அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நடப்பதை ஏற்றுக்கொள்வான். இப்போ பிரச்சனை உங்களுக்கு என்னென்னா, நடக்கிறத ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால மொத்த வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது. உங்களுக்கு இன்னும் இதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றால், இப்போ எனக்கு என்னதாங்க வேலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல, எனக்குன்ற ஒன்று அங்கே இல்லை, அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. எனக்குன்ற ஒன்று இல்லை, நான்ற ஒன்று இல்லை, என்னாலன்ற ஒன்று இல்லை, எதுவுமே அந்த நான்ற தன்மை இங்கே இல்லை. அப்போ எது இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, எது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று இங்கே உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் உடம்புன்னு வச்சுருக்கான். ஆனால் இதை எது கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதை அழிஞ்சிரும், இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம் அழிஞ்சிரும். இதை எது கொடுத்துருக்கான்? இதை புரிஞ்சுக்கன்றதுக்காக கொடுத்துருக்குறான். இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்டு, கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும். இப்போ ஒரு கேம் பார்த்துருப்பீங்க, அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு இடையில நிறைய பிரிக்ஸ் இருக்கும், செங்கல்கள் இருக்கும், ஒரு பொம்மை அதுக்குள்ளே வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பொம்மை அதுக்குள்ளே வரும், இப்படி வரும், அப்படி வரும், அப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அப்புறம் அங்கே 2-3 இது அழிக்கிறதுக்காக ஒரு இடையில 2-3 ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து அது அந்த பொம்மையை அழிக்கிறக்காக வரும். அந்த பொம்மை தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையாகவே அது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா? வீடியோ கேமில் அது ஒரு பொம்மை மாதிரி, இந்த வாழ்க்கை எனும் பூமி எனும் கேமில் நீங்கள் ஒரு பொம்மை. அம்மாவின் யோனி வழியாக வெளியே வரும்போது உள்ளே என்டர் ஆகிட்டீங்க அந்த கேமுக்குள்ளே. இப்போ உங்கள் வேலை என்னென்னா, இப்போ வெளியே போகணும். வெளியே போகிறதுக்குள்ளே இந்த கேம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு போகணும், இல்லாட்டினா மறுபடியும் வருவீங்க. எப்படி வசதி? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, இதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க? புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கே நான் என்ற ஒன்று கிடையாது, இங்கே மனிதன் என்ற ஒன்றே கிடையாது, இங்கே எனக்குன்ற எதுவுமே கிடையாது. இங்கே நடப்பது அனைத்தும் பொய், இங்கே நடப்பது அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொண்டே இந்த வாழ்க்கையை வாழணும். இதில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான்
உங்களுக்கு ஞானம் வரும். ஞானம்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் சிமுலேஷன் ப்ராசஸ். சிமுலேஷன் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியுமா? உண்மை போல தோன்றும் ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா என்ன? காட்சியாக தெரியும் ஆனால் அந்த காட்சி உண்மை கிடையாது. இதுக்கு பேர் தான் சிமுலேஷன். சிமுலேஷன்னா உருவகப்படுத்துதல்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்கிறத? ஓரளவு கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? ஹையஸ்ட் விஸ்டம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது. ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே வாங்க. எண்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்ற. இந்த சிமுலேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன டாஸ்க்கை இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் க்யூட்டாக இருப்பீங்க, ஒருத்தர் க்யூட் இல்லாமல் இருப்பீங்க, ஒருத்தர் அப்படி இருப்பீங்க, ஒருத்தர் கோவக்காரராக இருப்பீங்க. இது எல்லாமே இறைவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சிருக்கிறார் உங்களுக்கு. இந்த கேமே என்ன அப்படின்னா, நிறைய சூழ்நிலைகள், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்ட படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதான் சீன்ஸ். சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 2, சீன் நம்பர் 3, சீன் நம்பர் 4, சீன் நம்பர் 5. இந்த மாதிரி எத்தனை உங்கள் படத்தில் சீன் இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய சீன் இருக்குது. ஆனால் இந்த சீனில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு போவான். ஒருத்தன் நல்லதை சொல்லுவான், ஒருத்தன் கெட்டதை சொல்லுவான், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தன் பிரச்சனையை முடிப்பான், ஒருத்தன் ஏமாற்றுவான், ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் சீன் போட்டுட்டு போவான், ஒருத்தன் பில்டப் பண்ணுவான். புரியுதா? இப்போ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படி ஏகப்பட்ட முறையில் வந்து உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட வேலை என்ன? பர்ஃபார்ம் பண்ணுறது. உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா வலிக்கும். அது எப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் கர்மாவை சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். கர்மாவை சேர்க்குறீங்கன்னா என்ன? புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். எந்த புரிதல்ப்பா எனக்கு வரணும்? எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா எழுதப்பட்டிருக்கும் போலன்னு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறதுனா எப்படி? மனசு ஏற்றுக்கணும், உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை என் அறிவை பயன்படுத்தி அறம் சார்ந்த வழியில் நான் செய்யணும். புரியுதா? உள்ள வெளியேன்னு பிரிச்சிருங்க. வெளியே ஒரு பிரச்சனை வருது, ஏற்றுக்கங்க அப்படின்னா சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போது நீங்கள் ஒரு 2 வீலர் பைக் ஒன்று வச்சுருக்கீங்க. ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி மகாவிஷ்ணு சொல்லிட்டாப்ல ஏற்றுப்போம் அப்படின்ட்டு ஏற்றுப்பீங்களா? உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அந்த பைக்கில் வேற எவனா தப்பான பொருளை ஏதாவது கடத்திட்டு போயிட்டான்னா நாளைக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே ஏற்றுக்கணும். அப்போ தான் வலிக்காது. ஒரு பைக் வந்து திருடப்பட்டுருச்சு. திருடப்பட்டதை மனசு ஏற்றுக்கணும். திருடப்படணும்னு விதி போல அப்படின்னு சொல்லி மனசு ஏற்றுக்குச்சு. அடுத்த செகண்ட் அந்த வலி போயிடும். இறைவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்திற்காக செய்வான். ஏற்றுக்கிட்டேன்னு உள்ளுக்குள்ளே வலிக்குமா? ஐயோ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பைக்கை வாங்கினேன், ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சனே, ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சனேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வலிக்குமா? இனிக்குமா? ரொம்ப வலிக்கும். உயிரே போயிடும் ஒரு கட்டத்தில். என்னடா ஒரு பைக்கு மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் உங்கள் உயிரை எடுத்துரும். இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த அட்டாச்மெண்ட் உங்கள் உயிரை எடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான விஷயம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே பதட்டம் இல்லாமல், வலி வேதனை இல்லாமல், துன்பப்படாமல், துயரப்படாமல், கஷ்டப்படாமல் வெளியே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வளோதான். உள்ள வெளியே ரெண்டையும் பிரிச்சுக்குங்க. இந்த கேம் எப்படி பிரிச்சுக்கணும்? உள்ள அகம், வெளியே புறம். உள்ளுக்குள்ளே டக்குன்னு ஏற்றுக்கணும் எல்லாத்தையும், இல்லாட்டினா ரொம்ப வலிக்கும். இங்கே பிரச்சனையே என்னென்னா ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால் வலிக்குது. கேமே என்னென்னா, உங்களுக்கு இப்போ உங்களோட படத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு 5500 சீன் இறைவன் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். புரியுதில்ல நான் பேசுகிறது உங்களுக்கு? குட். ஒரு 5500 சீன் உங்களுக்கு இறைவன் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த 5500 சீனில் உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ணுறது தான் இறைவனுடைய வேலையே. இவன் சும்மா இருக்கானா, பிரச்சனை பண்ணுறானா, அமைதியாக போகிறானா, ஏற்றுக்கிறானா,
இல்லாட்டினா வந்து யாரையாவது குறை சொல்கிறானா, இல்லாட்டினா மற்றவனை குறை சொல்கிறானா, அவனையே குறை சொல்கிறானா. இறைவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா ஏகப்பட்ட சீன் எழுதி அதில் உங்களோட அகங்காரத்தை டோட்டலாக அழிக்கணும், டோட்டலாக சுக்குநூறாக உடைக்கணும், டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணணும். இறைவனுடைய டியூட்டி என்ன அப்படின்னா உங்களுடைய முழுமையான அகங்காரத்தை தவிடுபொடியாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருங்க. அவ்வளோதாங்க மேட்ரு, சிம்பிள். இப்போ நீங்கள் உங்களை என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கண்ணாடியில் உங்கள் உடலை பார்த்து பார்த்து, கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து, இப்படிப்பட்ட முகம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் பாவம் உங்களுக்கு புரியல, இந்த முகம் மாறிவிடும். 10 வயசில் இருந்த முகம் இப்போ எங்க? 15 வயசில் இருந்த முகம் எங்க? 19 வயசில் இருந்த முகம் இப்போ எங்க? 25 வயசில் இருந்த முகம் இப்போ எங்க? 45 வயசில் இருந்த முகம் இப்போ எங்க? எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து பாருங்கள், எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஆனால் டோட்டலாக மாறி இருக்கே. இதில் எது நீங்கள்? இந்த ஜென்மத்திலே இவ்வளோ மாற்றம், அடுத்த ஜென்மத்தில் இந்த முகம் இருக்குமானே தெரியாது. நீங்கள் மனிதனாக பிறப்பீங்களானே தெரியாது. போன ஜென்மத்தில் ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து போன ஜென்மத்தில் என்னவா வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். எஸ்ஆர்னோ? புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமுத்துள் மாணிக்க வாசகர் பாடின மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸை பாடுறாரு. ஒரு செல் உயிரினம், இரு செல் உயிரினம், 3 செல் உயிரினம், 1000 செல் உயிரினம், பல லட்சம் செல் உயிரினம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் ப்ராசஸ். அப்போ போன ஜென்மத்தில் மனிதனாக பிறந்திருக்கீங்களான்றதே பெரிய டவுட்டான விஷயம். இந்த ஜென்மத்தில் மனித உடல் ஏதோ அந்தந்த உயிரினமாக நீங்கள் வாழும்போது தர்ம காரியமாக எதையாவது செஞ்சுருப்பீங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. ஏங்க ஒரு பறவையாக ஒரு நாயாக பிறந்தா எப்படிங்க தர்ம காரியம் செய்ய முடியும்? தோணுதா தோணலையா? ஒரு பறவை வந்து கூடு கட்டுறதுக்காக ஒரு குச்சி எடுக்கிறக்காக வருது, அங்கே வந்து வேற ஒரு பறவை வந்து சாக கிடக்குது, அந்த பறவை அங்கேருந்து காப்பாற்றி வேற இடத்துல கொண்டு போய் விடுதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பறவை தர்மம் செஞ்சுச்சா செய்யலையா? இந்த மாதிரி எந்த யூடியூப்பில் வீடியோவே பார்த்தது இல்லையா நீங்கள்? ஒரு நாய் இன்னொரு நாய்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு யானை இன்னொரு பாம்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு பாம்பு இன்னொரு குட்டி நாய்க்கு ஹெல்ப் பண்ணுறது. அது எப்படி பண்ணுச்சு? அதனுடைய அறிவை பயன்படுத்தி, 5 அறிவுனா 5 அறிவு, 4 அறிவுனா 4 அறிவு, 3 அறிவுனா 3 அறிவு, அந்தந்த உயிரினங்களுக்கு என்று ஒவ்வொரு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவை பயன்படுத்தி அந்த உயிர் எந்த அளவிற்கு தர்மம் செய்ததோ, அல்லது அந்த அறிவை பயன்படுத்தி எந்த அளவிற்கு தர்ம காரியத்தில் அந்த உயிர் ஈடுபட்டதோ, அந்த தர்மத்தின் பலனாக இறைவன் தன்னை உணர்வதற்காக அடுத்த பிறவியை மனிதனாக கொடுக்கிறார். இதனால தான் ஔவையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதனாக பிறப்பது என்பதே ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். ஏனென்றால் மனிதனாக பிறந்த உயிர்கள் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். இறைவனை உணர்றதுனா என்னன்னு அர்த்தம்? இங்க நீங்கன்ற ஒன்னே இல்லைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கம். இங்கே பாருங்க, கல்யாணம் பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா குழந்தை வளரும், குழந்தை வளர்ந்துச்சுன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதோடைய எதிர்காலத்தை பார்க்கணும், சேஃப்டி பண்ணணும், டெபாசிட் பண்ணணும், எல்லாம் சரி. ஆனால் இதுக்காக நீங்கள் பிறக்கலை. அப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணுமான்னு கேட்டால் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு பலன் அளிக்காதுன்னு சொல்லி விழிப்புணர்வோடு ஒவ்வொரு வேலையும் செய்யணுங்க. இவ்வளோதான் சீக்ரெட். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? விழிப்பாக புரிஞ்சுக்கிட்டே. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 65 சீன் இருக்குது. இவங்கள பார்க்கணும், இவங்கள சந்திக்கணும், இது எழுதப்பட்டாச்சு. பிறப்பு என்ற ஒன்று இருக்கும்போதே உங்களுக்கு இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டாச்சு. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ போறீங்கன்றதையும் எழுதிட்டான். அதை மாற்ற முடியாது. ஒரு சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பெரிய ஆள் ஆகவே முடியல. ஒரு சில பேர் ஒரு முயற்சி பண்ணாமல் பெரிய ஆள் ஆயிடுறான். ஒரு சில பேர் எல்லா நல்லது பண்ணாலும் மேலே இருந்தவன் கீழே வந்துடுறான். இட்ஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல வரேன். இதுக்கு உங்களால் கருத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது ஏன்ற கேள்வி யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது.
உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன தெரியுமா? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க. ஒரு புள்ளினால் ஒரு மலையை திருப்பி போட முடியுமா? முடியுமா முடியாதா? கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்லணும். ஒரு புள்ளினால், ஒரு புல்லுனால அந்த பெரிய மலையை திருப்பி போட முடியுமா? முடியுமா? முடியுமாங்க? ஒரு எறும்பினால் கார் ஓட்ட முடியுமா? முடியுமா? ஒரு பட்டாம்பூச்சியினால் ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? முடியுமா முடியாதா? இதான் அந்த பட்டாம்பூச்சியும் புல்லும் எறும்பும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அந்த பட்டாம்பூச்சியும் அந்த புல்லும் அந்த எறும்பும் என்னால் முடியும் அப்படின்னீங்கனாவே அவுட் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அண்டமெங்கும் பரவி இருக்கக்கூடிய பேராற்றல் இது. இதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அதோட பிச்சையில் அதோட கருணையினால இங்கே நமக்கு மூச்சு காற்று கிடச்சிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிட்டு இருக்கு, இந்த சுகங்களை உணர்றதுக்கு ஐம்புலன் கிடச்சிருக்கு. கொடுத்தது எது? அது எது? எது அது? அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, அது கூட சண்டைக்கு போகிறீங்க. இப்போ பஞ்சாயத்து அதுதான். இப்போ அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நன்றி உணர்வை மறந்துட்டீங்க, மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய பாணியிலேயே வரேன். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் ஃபுல் கேஷாக ஒரு வீடு வாங்குறீங்க. என்னென்னு வாங்குறீங்க? ஒரு வீடு வாங்குறீங்க. ஃபுல் கேஷ், ஒரு பெரிய வீடு வாங்குறீங்க. அந்த வீட்டில் உங்கள் குடும்பத்தோட வசித்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. வரீங்களா இல்லையா? அந்த குடும்பத்தில் வசித்து வாழ்ந்து நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். எஸ் ஆர் நோ? திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் வந்து வெளியே போடான்றான். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன சொல்லுவீங்க? போயிடுவீங்களா வெளியே? ஏன் போக மாட்டீங்க? ஏங்க போக மாட்டீங்க? ஏங்க போக மாட்டீங்க சொல்லுங்க. ஏன்னா அது நீங்கள் சம்பாரிச்சு வாங்கின வீடு. எப்படி நீங்கள் போவீங்க? நீங்கள் உழைச்சி வாங்கின வீடு. பத்திரம் யார் பேரில் இருக்கு? உங்கள் பேரில் இருக்கு. இன்னொருத்த சம்மந்தமே இல்லாதவன் வந்து மிரட்டி வெளியே போனால் போவீங்களா நீங்கள்? ஏன் போக மாட்டீங்கன்னா, அது என்னுடையது அப்படின்னக்கூடிய அந்த உரிமை. இதை நான் தப்புன்னு சொல்ல, சட்டத்திட்டம் அப்படி தான் இருக்கு. இப்போ சமுதாயத்தில் பார்க்கக்கூடாது. இறைவனை அடையணும்னா இறை ரீதியாக பார்க்கணும். கல், மண், சிமெண்ட்டு, செங்கல்லாம் யாருது? செங்கல் கடைக்காரனோடதுன்றீங்களா? கட்டை, ஓடு, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் மெட்டீரியல் இதெல்லாம் யாருது? இதோடைய மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது? ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது? நீங்கள் டெய்லி கொளுத்துற நெருப்பு யாருது? ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் வருது, அது யாருது? ஃபேன் சுத்துது, அந்த கரண்ட் யாருது? ஃபேன் யாருது? ஃபேனுக்கு ஒரு 3 ரெக்கை இருக்குது, ஒரு சில பேருக்கு 4 ரெக்கை இருக்குது. அந்த ரெக்கை இருக்கக்கூடிய இரும்பு யாருது? அந்த தகரம் யாருது? யாருதுங்க? என்னோடதா? எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளினுடையது. அதனால தான் அதுக்கு பேர் பரம்பொருள்னு வச்சாங்க. பரம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்ட சராசரம் எங்கும் என்னென்ன பொருள் இருக்கோ அதை எத்தனையும் அவன் தான் அர்த்தம். அவனுக்கு பேர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் என்னதுன்னு நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறதுனால அதில் ஆசை ஆகிடுது, அட்டாச்மெண்ட் வந்துடுது, விட்டு கொடுக்க தோண மாட்டேங்குது, காணாமல் போனால் வலிக்குது, அடுத்தவன் வந்து கேட்டால் இரிட்டேட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது காணாமல் போயிருச்சுன்னா உங்களுக்கு உயிரே போயிடுது, சூசைட் வரைக்கும் போய்க்கிறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? 50 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டான்னு அடுத்த நாள் சூசைட்டில் தூக்கில் தொங்குனவங்களாம் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? 50 பவுன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்சுருந்தது. அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கிருச்சு. இன்னும் 50 பவுன் இல்லைன்னா 50 பவுன் கேட்காதவனா கல்யாணம் பண்ணி கொடு. இப்போ என்ன பிரச்சனை? இல்லை 50 பவுன் முடியலன்னா மறுபடியும் அடுத்த 2 வருஷம் உழைச்சி ஒரு 5 பவுனோ இல்லை 2 பவுனோ போட்டுட்டு கல்யாணம் பண்ணுறோன்னா கல்யாணம் பண்ணி கொடு. இது எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறேன்? இவ்வளோ தானே கேள்வி. இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாம் உங்களுதுன்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. நன்றி உணர்வு போயிடுச்சு. நன்றி உணர்வு போனதுனால இறைவன் உங்களை வச்சு செய்கிறாரு, உங்களுக்கு வலிக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட்.
இப்போ நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னா ஒரே காரணத்திற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இது எதுவுமே என்னோடது கிடையாதுன்றத சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்க கூடாது, உணரணும். என்ன பண்ணணும்? இது எல்லாமே என்னது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையா? அறிதல், அதுக்கு பேர் என்ன? அறிதல். இது எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற வார்த்தையை அறியறீங்க, முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க இப்படி எதுவுமே என்னது இல்லைன்னு. இப்போ இதுவும் பிரச்சனை தான். அடுத்து புரிதல். ஓ உண்மையாகவே இப்போ நான் பேசுகிறத கேட்டு ஓ உண்மையாகவே இதெல்லாம் எதுவுமே என்னது இல்லை போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு பேர் என்ன? புரிதல். அது புரியுது, இப்போ தான் புரியுது. படிக்கிறது எல்லாமே புரியுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ 2 ஸ்டேஜை பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா இப்போ 3ஆவது ஸ்டேஜுக்கு வரவே மாட்டீங்க. என்னன்னா உணர்தல். இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இந்த உணர்தலில் தான் இருக்குது. ஏன்னா அறிவு சொல்லுது இது என்னது இல்லைன்னு, ஆனால் ஆசை உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கிறத சொல்லுது இல்லை இல்லை இது என்னதுதான் சொல்லுது. இப்போ இந்த அறிவில்லாத இந்த ஆசைக்கு இந்த மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எப்பெல்லாம் இது என்னதுன்னு சொல்லுதோ அது கஷ்டம், அது ஏற்றுக்காது, இல்லை இது உண்ணுது இல்லை அப்படின்ற அந்த தன்மையை ஒவ்வொரு செயல்பாடுகளையும், அதாவது இங்கே பாருங்க, அதே 5500 சீன் தான் வாழ்ந்து முடிக்க போறீங்க. அடுத்த பிறவி எடுக்கிறவன் இந்த புரிதல் இல்லாமல் எல்லாமே என்னதுன்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்து செத்து போவான். இது எதுவுமே என்னது இல்லைன்னு நினச்சி ஒவ்வொரு சீனையும் வாழ்கிறவன் அடுத்த பிறவி எடுக்க மாட்டான். முடிஞ்சு, இதுக்கு பேர் முக்தி. ஏதாவது புரியுதா நான் சொன்னது? ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும்போது பிரச்சனையே எங்கே வரும்னா இது என்னதா என்னது இல்லையான்றதை பேஸ் பண்ணி தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்ப பிரச்சனை ஏன் வருது? என் புருஷன் நான் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேன். எங்கடா நீ சொல்கிற மாதிரி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? எங்கேருந்து கேட்பாரா? நானே சீன் எழுதியாச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி கேட்பாரு? உள்ள ஏற்றுக்க, அந்த புரிதலோட இரு, வலிக்காது. வெளியே தப்பு பண்ணாருன்னா அப்படியே விட்டுருன்னு சொல்லிப்பாரு, கேட்க மாட்டாரு, முடிஞ்சு. இப்போ வலிக்குமா உள்ள? நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். சட்டி சுடுதுன்னு தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் கை என்ன ஆகும்? ஓட்டையாயிடும், ரத்தம் வந்துடும் கையிலேருந்து, வெந்து போயிடும் கையெல்லாம். சட்டி சுடுதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்களாங்க? என்னங்க பண்ணுவீங்க? கீழே விட்டுறணுங்க. அடுத்த சட்டியை பார்க்கணும், இல்லை சட்டியே வேணாம் பேசாமல் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த வாழ்க்கை தத்துவம் புரியாமல் தான் இங்கே எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. காரணம் என்ன? இது என்னோடது, இதுதான் பிரச்சனையே. நான் தான் நீங்கன்ற ஒன்றே இல்லைங்கிறேன், உடல்ன்ற ஒன்று பொய்யுங்கிறேன், மனம்ன்ற ஒன்று மாறிக்கிட்டே இருக்குங்கிறேன், இறைவன் கொடுத்த உயிர்னால தான் நீங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கீங்கன்றேன். இறைவன் டைம் வந்தால் அந்த உயிரையும் எடுத்துப்பார். பேட்ரி மாதிரி, அந்த ஆன்மா பேட்ரி மாதிரி. அந்த பேட்ரி முடிஞ்சுன்னா செத்து போயிடுவீங்க. இந்த உடல் இயங்காது. அப்ப இயங்காத உடலை வைத்து என்ன செய்ய முடியும் உங்களால்? இந்த உலகத்தில் ஏதாவது செய்ய முடியுமா? தோல் சுருங்கி விடும், கண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டொக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, நல்லா ஓட்டையாயிடும், பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், பல்லெல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும், முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடும், நரை திரை மூப்பு என்ற ஒன்று வர ஆரம்பித்து விடும். போக 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 வாழ்க்கை வெறுத்து இது நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா? எப்போ நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சி வாழ்கிறீங்களோ, நான் பெரிய ஆள் இல்லைன்றதை புரியும் போது ரொம்ப வலிக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். நிலை இல்லாதது என்றதை புரிந்து கொள்ள வரும்போது என்ன ஆகுனா, வாழ்க்கையை இழந்து சீரழிந்து விடுவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதுக்கப்புறம் 5ல் வளையாது, 50ல் வளையவே வளையாது. ஆரம்பத்திலே இந்த உண்மையை உணர்ந்து புரிந்து வாழும்போது பிடிப்பு இருக்காது, பற்று இருக்காது, பிடிச்சி வைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. குறிப்பாக பெண்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த ஆசை ரொம்ப 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 ஜாஸ்தி. ஏன்னா டிபெண்ட்டாக இருக்கீங்க. நீங்களே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள், உங்கள் புருஷன் ஒரு பொருளை கேட்டால் டக்குன்னு கொடுப்பாரா, இல்லை நீங்கள் டக்குன்னு கொடுப்பீங்களா? ஹானஸ்ட்டாக பேசணும். நான் இங்கே பாருங்கள், ஃபெமினிசம்லாம் பேசலை, உண்மையை பேசுகிறேன். ஏன் அப்புறம் அது காரணம் சொல்கிறேன். உங்கள் புருஷன் ஒரு பொருளை கேட்டால் டக்குன்னு கொடுப்பாரா, இல்லை நீங்கள் ஒரு பொருளை கேட்டால் டக்குன்னு கொடுப்பீங்களா? ஏற்றுக்கிறீங்களா? சரி, உங்கள் புருஷன் அடிக்கடி விட்டு கொடுத்து போவாரா, இல்லை நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்களா? நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க.
ஆண்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்துருவோம். அதுக்கு என்ன காரணம் இருக்குது, சொல்ல வரேன், புரிஞ்சுக்குங்க. கணவனுக்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசையா, பெண்ணிற்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசையா? ஈக்குவல் போத்தெல்லாம் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை பெண்ணிற்கு ஜாஸ்தியா ஆணிற்கு ஜாஸ்தியா? ஆணிற்கு. இவர் பொய் சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் சாபம் விட்டுரும். உண்மையை சொல்லுங்க. தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை ஆணுக்கு ஜாஸ்தியா பெண்ணுக்கு ஜாஸ்தியா? பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை ஆணிற்கு ஜாஸ்தியா பெண்ணிற்கு ஜாஸ்தியா? நல்ல செக்யூர்டான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கல, அப்போ பணமே வேணான்னு தான் இருப்பீங்க. ஏன்னா நிறையா இருக்குது. கல்யாணம் பண்ண போகும்போது குணமான பையனாக இருந்தால் போதும்னு உண்மையாகவே நினைக்கிறீங்களா, இல்லை குணமும் வசதியாகவும் இருக்கக்கூடிய பையனாக இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இது எதுவுமே தப்பு இல்லை. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இதுக்கு ஒரு பாடி சயின்ஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே அட்ராக்ஷன் மஸ்குலைன் ஃபெமினைன் மேலே இருக்கும், ஃபெமினைன் மஸ்குலைன் மேலே இருக்கும். பெண்கள் நல்லவர்கள் தான், ஆண்களும் நல்லவர்கள் தான். இருந்தாலும் பெண்களுக்கு ஏன் இந்த பொருள் பற்று அதிகமாக இருக்கிறது, வாழணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, இயற்கையின் படைப்பு அப்படித்தான் இருக்கிறது. யூ ஆர் டிபெண்டிங் ஆன் த மஸ்குலைன் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணுறீங்க. அப்போ டிபெண்ட் பண்ணும்போது தேவை அதிகமாக இருக்குமோ, என் பிள்ளை யார் காப்பாற்றிடுவா, ஏன்னா குழந்தைய வேற பெற்றெடுத்துறீங்க. பெற்றெடுத்தோடனே ஆணுக்கு அதிக கமிட்மெண்ட் இல்லை, பெண்ணுக்கு தான் இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்ற கமிட்மெண்ட். நான் என்னையே பார்த்துக்கிற கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்களை அடுத்து யார் பார்த்துக்கிறது, என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யார் பார்த்துக்கிறது, என் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி நான் என்ன பண்ண போகிறேன், என் குழந்தைங்களை எப்படி நான் பாதுகாக்க போகிறேன், இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால், பெண்களுக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால், காதலித்தவனை கைப்பிடித்தால் ஓடுகாலி, கைப்பிடித்தவன் கைவிட்டால் வாளாவெட்டி, கட்டில் ஆடியும் தொட்டில் ஆடாவிட்டால் மலடி, கைப்பிடித்தவன் இறந்து விட்டால் விதவை. பெண்களுக்கு மட்டும்தான் படிக்காமையே இத்தனை பட்டம் இந்த உலகம் கொடுக்குது. அப்போ என்ன, இந்த சமூகத்தில் ஒரு ஆண் படுற கஷ்டத்தை விட ஒரு பெண் என்பவள் படக்கூடிய கஷ்டமும் வேதனையும் அசிங்கமும் ரொம்ப 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 ஜாஸ்தி. இந்த காரணத்தினால் பெண்களுக்கு இது 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 வாழ வாழ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரியும் உங்களுக்கு. இது புரிய வரும்போது என்ன பண்ணீங்கன்னா, செல்ஃப் செக்யூர் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட்டில் வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போ என்னன்னா, பொருள் பற்று பொருள் பிடிப்பு என்பது மிகவும் அதிகமாகி விடுகிறது. ஒரு ஆம்பளை ஒரு ரோட்டில் படுறானா கூட ஈஸியாக படுத்துவான், ஒரு பெண்ணால் அப்படி படுத்து தூங்க முடியாது. எப்படி தூங்க முடியும்? பாதுகாப்பு கிடையாது, உலகம் என்று அப்படித்தான் இருக்கிறது, குடும்ப மான மரியாதை போயிடும். அப்போ என்ன, அந்த அக்கமோடேட்டிங் குவாலிட்டி பெண்களுக்கு கம்மி, ஆண்களுக்கு அதிகம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இதனால்தான் ஆணிற்கு அதிகம், பெண்ணிற்கு குறைவு. இப்போ புரியுதா புரியலையா? இல்லை இன்னும் சொல்லணுமா? வேறு ஏதாவது? சண்டைக்கு வந்துட மாட்டீங்கல்ல, என்னங்க நீங்கள் பெண்களை ஏன் இப்படி பேசுகிறீங்க வைக்க? இங்கே பாருங்கள், பெண்களை மிகவும் மதிப்பவன் நான். இன்ஃபேக்ட் எனக்கு ஆண் ஃபேன்ஸை விட பெண்கள் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதை நானே கெடுத்துப்பேன் நானே. பட் இருந்தாலும் ஏன் இந்த உண்மையை சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றக்காக இந்த உண்மையை சொல்ல வருகிறேன். உங்கள் அழகின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்று அழகு குறையும் போது வாழ்க்கை வெறுப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த நேரத்தில் புருஷனையும் நிம்மதியாக விட மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸையும் நிம்மதியாக விட மாட்டீங்க, யாரையுமே நிம்மதியாக விட மாட்டீங்க. எப்படின்னா, முன்னாடிலாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, இப்போ என்னையே நல்லா பார்க்க மாட்டேற. காரணம் என்ன? என்னுடைய உடலினுடைய அமைப்பு மாறிவிட்டது அப்படின்றத நீங்களும் நினச்சிட்டு அவரையும் நினைக்க வைக்கிறீங்க. இப்போ அவர் அப்படி நினைக்கலாம், நினைக்காமையும் போகலாம். இப்போ அகம் புறம்னு பிரித்து இப்போ உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க, வெளியே வலிக்குமா? வெளியே என்ன வேணால் மாறிட்டு போகுது, உள்ளுக்குள்ளே இது வாழ்க்கையின் நிதர்சனம், இது இப்படித்தான் இருக்கும் போலன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா வலிக்குமா உங்களுக்கு? ஆனால் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கலைன்னா வலிக்குமா வலிக்காதா? வலிக்குது. இது எங்கே போய் முடியுது பிரச்சனை அப்படின்னா, புருஷனையும் நிம்மதியாக விட மாட்டீங்க, குழந்தைங்களையும் நிம்மதியாக விட மாட்டீங்க, நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. போகிற இடத்துல படபடப்பு வரும், டென்ஷன் வரும், இரிட்டேஷன் வரும், வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது, கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும். இந்த 10 விதமான துர்குணங்களும் எங்கிருந்து வருது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை என்கின்ற 10 விதமான துர்குணங்களும் எதனால் வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இது என்னோடதுன்றதுல இருந்து தான் வருது. மேட்ரு முடிஞ்சு போச்சு. புரியுதா நான் பேசுறது? ஏதாவது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா?
உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பஞ்சாயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் அப்படின்ற முதல் பிரச்சனை, என்னோடதுன்ற ரெண்டாவது பிரச்சனை. இங்க நான்ற ஒண்ணு இல்லை, இங்க என்னோடதுன்ற ஒண்ணு இல்லை. அப்ப எது வாழ்ந்துகிட்டு இப்ப இது இருக்குல்ல, எது இது இந்த உடல் இருக்குல்ல, இது ரெண்டையும் புரிஞ்சுக்குச்சு. எதை? நான்ற ஒண்ணு இல்லைன்றதை புரிஞ்சுக்குச்சு. ரெண்டாவது எதை புரிஞ்சுக்குச்சு? எதுவும் என்னோடது இல்லைன்றதை புரிஞ்சுக்குச்சு. இருந்தாலும் ஃப்ளைட்டில் வந்தால் பிஸ்னஸ் கிளாஸில் தான் வரேன். எப்படி இருக்கு? இருந்தாலும் பிஎம்டபிள்யூவில் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் எனக்குன்னு சொந்தமாக பிஎம்டபிள்யூ இல்லை. எப்படி இருக்கு? உண்மையை உணர்ந்தவனுக்கு, முதல்ல இங்கேருந்து வருவோம், உண்மையை உணராதவனுக்கு குடும்பம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் சப்போர்ட் பண்ணாது, ஏமாத்திடுவாங்க பூரா பேரும். நடிப்பு. உங்கள் குடும்பத்தை நம்பாதீங்க, எல்லாமே நடிப்பு. தான் தனக்குன்னு வாழ்கிறவன் எப்போதும் சுயநலவாதியாகத்தான் இருப்பான். உங்ககிட்ட நடிக்கலாம், ஆனால் அவங்களோட ஆழமான மனதிற்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 10 விதமான துர்குணங்கள் இருக்கும். தான் தனக்குன்னு வாழாம இது என்னோடது இல்லை, நான்ற ஒன்று இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, குடும்பம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்க நாய்க்குட்டி கூட உங்களுக்கு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணும். இது எப்படின்லாம் கேட்காதீங்க, அது அப்படித்தான். ரொம்ப தப்பான ஒரு தத்துவத்தையும் வரைமுறையும் உங்களுக்கு சொல்லி வைத்து விட்டு சென்று விட்டார்கள். என்ன அப்படின்னா, நீ சாக போகிற காலத்தில் அப்புறம் நீ கை காலுக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கீழே விழும்போது அப்புறம் உனக்குன்னு ஒரு சொம்புல தண்ணி மோந்துட்டு வர கொடுக்க யாரா இருக்கா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. இப்போ கல்யாணம் பண்ணுறதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. என் பொண்டாட்டி தான் என்னை காப்பாற்றுவா, என் புருஷன்தான் என்னை காப்பாற்றுவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க, குழந்தைய பெற்றுங்க, ஆனால் கல்யாணம் பண்ணுறவ கடைசி கூட வரமாட்டான்ற நம்பிக்கையோடு கல்யாணம் பண்ணி தாலி கட்டணும். பிள்ளைங்க டைம் வரும்போது எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களும் இப்படித்தான், இந்த படைப்பு இப்படித்தான், இந்த பிள்ளைங்க எனக்கானது இல்லைன்றதை உணர்ந்து குழந்தை குட்டியை பெற்றுக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துனால இந்த பிள்ளைங்க நாளை பின்ன என்னை நல்லா பார்த்துப்பான்னு நான் நினச்சேன்னா அது என் முட்டாள்தனம், அது என் அறியாமை. அவனுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல, எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையாதுன்றதை புரிஞ்சு சொத்து சேர்த்து வைங்க. அவன் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போனாலும் வலிக்காது உங்களுக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன நல்லா பார்த்துப்பா. எப்படி? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அவர் என்னையே நல்லா பார்த்துப்பாரு, 3 வேளை சோறு போடுவார். வலிக்கும். நாளை பின்ன ஏதாவது மாறு. எப்படி நாளைக்கு என்ன சீன் எழுதியிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது நாளைக்கு என்ன சீன் எழுதியிருக்குன்னு. இப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிப்படையாக பேசுகிறேன், கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க, நடிக்காதீங்க, நானே சொல்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? ஓகே, கனவுல கூட நினச்சி பார்க்கலாம் நான் புழல் ஜெயிலுக்கு போயிட்டு வருவேன்னு. ஆனால் போயிட்டு வந்தேன். ஏன் போயிட்டு வந்தேன்? எழுதப்பட்டிருக்கும் போல் உள்ளே போனேன், வெளியே வந்தேன். இப்போ நான் வெளியே நிம்மதியாக சுத்தலையா? இது உள்ளுக்குள்ளே இருக்குமா? நான் எப்பேற்பட்ட ஒரு ஞானம் பெற்றவன், நான் எப்பேற்பட்ட இப்படி, நான் எப்பேற்பட்ட அப்படி அப்படிலாம் நினச்சேன்னா உள்ளுக்குள்ளே இருந்த 27 நாளும் உயிர் போக வலிச்சிருக்கும். எஸ்ஆர்னோ உள்ளே ஏற்றுக்கிட்டேன், ஸ்கிரிப்டில் இருக்கு போல் ஏற்றுக்கிட்டு உள்ளே போகிறோம். வெளியே வந்தோடனே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம லைஃப் முடியுதா? முடிச்சுப்போம். இல்லை இன்னும் நம்மளோட சாப்டரில் கண்டினியூ இருக்கா? கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதானே. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நான் கெட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூட்ரல் ஸ்டேட். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சீனும் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒவ்வொரு சீனும் நடக்கும்போது கவனிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் கவனிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறேன். இறைவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னு யாருக்குங்க தெரியும்? என்னால் முடிந்தது என்ன? இந்த உடல் எனது கிடையாது, இந்த வாழ்க்கை எனது கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றதை உணர்ந்து தவறு செய்யாமல் அறத்தின் வழியில் கவனமாக வாழ்கிறேன். அறத்தின் வழின்னா என்ன? ஆத்திச்சூடி படிச்சுட்டே வாழ்றது இல்லை. பிற உயிர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கு, பெயர் அறம்ங்க. அவ்வளோதாங்க. அறம்னா என்ன? நீங்கள் சந்தோஷப்படுவதற்காகவும் பிறர் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் எந்த ஒரு உயிரும் பாதிப்பில்லாமல் நீங்கள் செய்ய செயல் இருக்கு, பெயர் என்ன? அறம் அல்லது தர்மம். தானம்னா பொருளா கொடுக்கிறது, தர்மம்னா வாழ்ந்து காட்டுறது. தானம்னா என்ன? பொருளா கொடுக்குறீங்க,
தர்மம்னா என்ன? தர்மத்தின் வழியில் நிற்கிறேன், தர்மத்தின் வழியில் நான் வாழ்கிறேன், தர்மத்தின் வழியில் நான் பேசுகிறேன். இது எல்லாமே அறம் சார்ந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்னன்னா, பிறப்பிலிருந்து இறப்பு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டாச்சு. இது எதனால் நிர்ணயிக்கப்பட்டுச்சு? போன ஜென்மத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜென்மம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் கவனமாக வாழலைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான ஸ்கிரிப்டை இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் எப்போங்க எழுதுகிறேன்? இந்த புரிதல் இல்லாமல் இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஒவ்வொரு சீனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன அனுபவிக்கணுன்றதுக்கு உண்டான ஸ்கிரிப்டை உங்கள் தலையெழுத்தை உங்கள் கையாலேயே எழுதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்கிறத? போன ஜென்மத்தில் தெளிவு இல்லாதனால தான் இப்போ இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்திலையும் தெளிவு இல்லைன்னா அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்திலையும் தெளிவு இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம் தெரியலன்னா மனித உடல் கிடைக்குமானே தெரியாது. திருமூலர் திருமந்திரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார், பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாகவும் பிறப்பாய். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? திருமூலருக்கு மேலே இன்னைக்கு தெளிவான ஆளுங்களை பார்க்க முடியுமா? ஓரணுவை ஈரணுவாக பிளந்து, ஈரணுவை மூவணுவாக பிளந்து, 3 அணுக்களை லட்சம் அணுக்களாக பிரித்து உள்ள போய் அங்கே என்ன இருக்குன்ற உண்மையை பார்த்துட்டு வெளியில் வர்றார். இது என்ன? இது எப்படி சொல்கிறது? அவர் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணார்? அப்பேற்பட்ட ஞானம் பெற்ற திருமூலர் தெளிவாக எழுதுகிறார், அடுத்த பிறவி மிகவும் கொடூரமாக இருக்கும், அடுத்த பிறவி மிகவும் மோசமானதாக இருக்கும். அதனால் இந்த பிறவி கொடுக்கப்பட்டதை மிகச் சரியாக பயன்படுத்திக்கொள். உனது நோக்கத்தை பிரைவேட் ஜெட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுன்றதில் மட்டும் வைக்காத. பிரைவேட் ஜெட் வாங்கினாலும் இது நிரந்தரம் இல்லைன்னு நினச்சி பிரைவேட் ஜெட் வாங்குன்றார். புரியுதா புரியலையா உங்களுக்கு? 10 வீடு கட்டுறதுல பிரச்சனை இல்லை, 10 வீடு கட்டும்போது இது என்னது இல்லைன்ற நினப்போட கட்டணும். அப்போ தான் அந்த வீட்டில் 4 பேர் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு வலிக்காது. இங்கே எப்போ வலிக்க ஆரம்பிக்குதோ வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அமைதியும் ஞானமும் எதை தெளிவாக சொல்கின்றது என்றால், எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையானதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று மட்டும்தான், வாழ்க்கை நடப்பது மட்டும்தான் நடக்கும். அதை உங்களால் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு பக்குவம் உங்களுக்குள் வர வேண்டும். அதை ஏற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை. அடுத்த ஜென்மம் வந்ததுனா தான் நிஜம். இப்போ உங்களுக்கு எது நிஜமா இருக்கு? இப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த நொடி, இந்த நிமிடம் மட்டும்தான் நிஜமாக இருக்கிறது. இந்த நொடி, இந்த நிமிடத்தை தெளிவாக எப்போது நீங்கள் வாழ கற்றுக்கொள்கின்றீர்களோ அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று கிடையாது. நீங்கள் எவ்வளோ பிஸியான ஆளாக வேணா இருங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக வேண்டுமானாலும் இருங்கள், அது மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணும்? பிறப்பிலிருந்து இறப்பு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அடுத்தடுத்த சீன் எதுன்றது எழுதிட்டாங்க. இதை தெளிவில்லாமல், அப்படின்னா என்ன, விழிப்புணர்வு இல்லாமல் இந்த விஷயங்களை போய் நாம் அணுகக்கூடாது. அப்படின்னா என்ன, ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் 100% புரிதலோடு காரணத்திற்காகத்தான் இது நடக்கிறது என்று உள்ள ஏற்றுக்கணும், வெளியே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இப்படித்தான் வாழணும். உங்களை துறவரம் போயிருங்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போயிருங்க, குழந்தைங்களை விட்டுட்டு போயிருங்கன்னு நான் சொல்லலை. அது ஒரு வகை. துறவரம் என்பது இறைவனை அடைவதற்குண்டான இன்னொரு வகை. இல்லறத்தில் இருந்து கொண்டும் இறைவனை உங்களால் 100% அடைய முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கும்போது துறவரத்தில் இருக்கிறத விட கஷ்டம். ரெண்டையும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணணும். இந்த பக்கம் பொண்டாட்டி கடமையை செய்யும்பா, இந்த பக்கம் மனம் என்ன சொல்லும், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும்னு சொல்லும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கடமையும் செய்யணும், பொண்டாட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உள்ளுக்குள்ளே இதெல்லாம் உண்மையில்லைன்ற தன்மையோடு இருக்கணும். இது எப்பேற்பட்ட வேலை இது? இன்னைக்கு இதெல்லாம் கேட்குற மாதிரி கேட்டிங்கனாலும் நாளைக்கு மறந்துடுவீங்க, நாளான்னைக்கு பிஸி ஆயிடுவீங்க. இந்த மாயை உங்களை அப்படித்தான் பண்ணும். உங்களை நான் என்ன சொல்கிறேன், டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை, நீங்கள் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகத்தில் யார் உட்காந்து கண்ணை மூடி முத்திரை வைத்து சின்முத்திரையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னா சத்தியமாக பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்கிற வாழ்க்கையவே தியானமாக மாற்றிக்கிங்கன்றேன். அது என்ன வாழ்கிற வாழ்க்கையவே தியானமாக மாற்றிக்கிறது? ஒரு செயல் செய்யும்போது, ஒரு விஷயம் நடக்கும்போது விழிப்பாக இருக்கணும். அதுதான் தியானம். விழிப்பாக இருக்கிறதுனா என்ன? இறைவன் இந்த விஷயத்தை வந்து ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஈடுபடணுங்க. அவ்வளோதாங்க, ஜெயிச்சிட்டீங்க நீங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் நடக்கும்போது என்ன பண்ணணும்? விழிப்பாக தெளிவாக இறைவன் ஒரு காரணத்திற்காகத்தான் இதை பண்ணுறாருன்னு நினச்சி ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யணும். சில நேரத்தில் மனசு ஏற்றுக்காது, வலிக்கும், ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு எப்போ வந்துருச்சோ வந்த வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இதற்கு பேர் தான் வள்ளலார் ஆன்ம லாபம் என்று கூறுகிறார். ஆன்ம லாபம்னா என்னன்னா, நீங்கள் அடைய வேண்டிய மாபெரும் லாபம் என்ற ஒன்று இருக்கிறது. அது பொன்னோ பொருளோ பணமோ தங்கமோ வைரமோ அல்ல. அது மாயை, அழிந்து விடும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆன்மா அடையக்கூடிய லாபம், அந்த லாபத்திற்கு பேர் ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபத்தை அடையணும்னா உடல் இருந்தால்தான் அடைய முடியும். உடல் இருந்து தர்மம் செய்தால்தான் அடைய முடியும். தர்ம வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால்தான் அடைய முடியும். அறம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இப்போ சொல்லி புரிய வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழம் மனிதனுக்கானதா, கிளிக்கானதா, புழுவுக்கானதா, மண்ணிற்கானதா, இல்லை வேற ஏதாவது விலங்குகளுக்கானதா, இல்லை காற்று வந்து அடிச்சுட்டு போகுது காற்றுக்கானதா, இல்லை அந்த மரத்திற்கே ஆனதா? பதில் சொல்லுங்க. யார் சொன்னது அனைத்திற்குமானதுன்னு? வெரி குட். அவர் என்ன சொல்றாரு? யாவர்க்குமானதுங்கிறாரு, அனைத்திற்குமானது. இந்த பூமியில் வீசக்கூடிய காற்று மனிதனுக்கானதா, புலிக்கு உண்டானதா, கழுதைக்கு உண்டானதா, டைனோசருக்கு உண்டானதா, இல்லை மற்ற பறவைகளுக்கு உண்டானதா, மற்ற விலங்குகளுக்கு உண்டானதா? யாருக்கு உண்டானது? சொல்லுங்க. ஒரு பதில் அவர் சொல்லிட்டார்லங்க. அனைத்திற்கும் உண்டானது. இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவு வகையிலும் மனிதனுக்கு மட்டுமானதா, அனைத்திற்கும் உண்டானதா? இந்த பூமியில் அப்போது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மனிதனுக்கு உண்டானதா, அனைத்திற்கும் உண்டானதா? அப்ப இந்த இயற்கை எதை சொல்கிறது? எல்லாருமே எல்லாத்துக்கும் சொந்தமானது. மனுஷன் மட்டும் இப்ப எப்படி வாழ்றான்? எப்படி வாழ்றான்? ஒரு மாம்பழம் கேட்குதுன்னு வச்சுக்க, என்னை வந்து எதுக்கு எடுக்கிற நீ? நான் கிளிக்கு மட்டுமானதா? எடுக்காத நீ கை வச்சனா உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மாம்பழம் சொல்லுதுன்னு வச்சுப்போம். ஒரு மண்ணை தோண்டி எடுக்கும்போது ஒரு மண்ணு சொல்லுது, நீ எதுக்கு என்னை வந்து எடுக்கிற? நான் ஒன்லி பறவைகள் விலங்குகளுக்கு மட்டும்தான், நீ எதுக்கு என்னை வந்து எடுக்கிற? என்னை தொடாத அப்படின்னு வந்து எது சொல்லுது? ஒரு மண்ணு சொல்லுதுன்னு வச்சுப்போம். காற்று வந்து, நீ என்னை எதுக்கு சுவாசிக்கிற? உனக்குலாம் அறிவு இருக்கா? நான் வந்து விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உண்டானது மட்டும்தான், நான் மரங்களுக்கு மட்டுமானதான் அப்படின்னு ஒரு காற்று சொல்லுது. என்ன ஆகும் நம்ம நிலைமை? என்னங்க ஆகும்? போய் சேர வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? மனுஷன் மட்டும் என்ன பண்ணுறான்? ஒரு 10 பவுன் நகை வாங்கிட்டு வரீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இப்படி போட்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. சும்மா கொடுன்னு கேட்கல. என்ன கேட்குறாங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கொடுத்துருவீங்களா? 10 பவுனு தம்பி, எப்படி தம்பி மனசார தூக்கி கொடுக்குற? தொலைஞ்சு போச்சுன்னா, கொடுக்காம போயிட்டாங்கன்னா, அங்கே எவனா திருடிட்டு போயிட்டான்னா, பாருங்க இந்த அறிவு எத்தனை கேள்வி கேட்குது பாருங்க. இந்த சேலை நெஞ்சது ஒரு பட்டுலேருந்து நெய்கிறாங்க. அப்புறம் வந்து பருத்தியிலேருந்து நூல் வருது. இது எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்குது. அது தன்னை அர்ப்பணிக்கிறது. நீங்கள் அதை வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு ஒரு கலர் பேப்பர், அதுக்கு பேர் என்ன? பணம் இல்லை, அதுக்கு பேர் என்ன? கலர் பேப்பர். கலர் பேப்பர் யாருது? மரத்துலேருந்து வந்தது. அப்புறம் அந்த கலர்லாம் வேறு ஏதாவது ஒரு இடங்கள்லேருந்து வந்திருக்கும், வேறு சில கெமிக்கல்ஸ்லேருந்து வந்திருக்கும். அதை எடுத்து பணம்ன்ற பேரில் கொடுத்து என்னோடதுன்னு வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க? என்னோடதுன்னு வாங்குறீங்க. என்னோடதுன்ற அந்த ஆசை அதில் பதிஞ்சிருச்சுன்னா அதை வேற யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுமா உங்களுக்கு?
இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த எல்லா உயிர்களும் எல்லாவற்றிற்கும் உண்டானதாக இருக்கிறது. மனிதன் மட்டும் சுயநலத்தில் இருக்கிறான். இது எனக்குண்டானது, இது ஏன் புள்ள, இது ஏன் குழந்தை. எத்தனை பேர் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். ஒரு சித்தர் ஒருத்தர் இப்போ ரோட்டில் போகிறாருன்னு வச்சுப்போம், பிச்சைக்கார மாதிரி போகிறார். பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட சித்தர்கள்லாம்? ஃபோட்டோலையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த சித்தருக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆள்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய்? ஹானஸ்ட்டாக பேசுங்க, என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? போவீங்க, ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உங்கள் குறையெல்லாம் சொல்லுவீங்க, எதாவது மாற்றி விடுங்க என் வாழ்க்கையன்னு கேட்பீங்க, அப்படியே அவரை வழிபடுவீங்க, காலில் விழுவீங்க, தேவைன்னா பணம் கூட கொடுப்பீங்க, அவர் கேட்கலனாலும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க, முடிஞ்சால் அவரை விலையே பேசிடுவீங்க, எங்கள் வீட்டுக்கே வந்துருங்கன்னு. அப்படித்தானே? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தை அந்த மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி இறைநிலையை உணர்ந்து போகிறான்னா உங்களுக்கு ஓகேவா? ஏன் ஓகே இல்லை? ஏங்க, அவர் இறைநிலையை உணர்ந்துட்டாரு, உலகத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணுறாரு, வேணுங்கிறவனுக்கு வேணுங்கிற பொருளை கொடுக்குறாரு, குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தைய கொடுக்குறாரு, மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறவனை வெளியில் கொண்டு வராரு. அப்படின்னாருன்னா வாழ்க்கை மாறுது. உங்கள் புள்ள மட்டும் அப்படி ஆகணும்னு ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லை? அது எப்படி தம்பி ஏற்றுக்க முடியும்? 10 மாதம் இந்த வயிற்றில், எந்த வயிற்றில்? இந்த வயிற்றில் சுமந்து பெற்று, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொசு கடிக்காமல், எறும்பு கடிக்காமல், சரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து, அவனுக்கு சோறூட்டி, அவனுக்கு பிரச்சனை வராமல் வளர்த்து கொண்டு வந்து, அவனை இத்தனை வருஷம் காலேஜில் படிக்க வச்சு, ஸ்கூலில் படிக்க வச்சு, அவனை நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யார்? நீங்கள். யார் ஆளாக்குனது? அப்படி ஒரு நினப்பு நான் தான் பண்ணேன்னு உங்களுக்கு அப்படி ஒரு 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 அற்பமான ஒரு நினப்பு. அப்படி ஒரு நினப்பு வர்றது கூட பிரச்சனை இல்லை. அப்படி வந்ததுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் போய் அவன் வேலைக்கு சேரணும். அடிமை, அதுக்கு பேர் என்ன? யாராவது தான் புள்ள ஆனந்தமாக சுதந்திரமாக பிடிச்ச மாதிரி தான் புள்ள தான் வாழ்க்கையை வாழட்டுன்ற அந்த பக்குவம், அந்த தெளிவு, அந்த ஞானம் முதல்ல உங்களுக்கு இருக்கா? நீங்களே தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையான சொத்து நிம்மதி தான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சரி, நிம்மதியாக இருக்கீங்களா நீங்கள்? இப்போது இங்கே ஒரு 3 வேளை சாப்பிட்டு வீட்டில் படுத்துங்கிறதுக்கு பேர் நிம்மதியில், வெறுப்பேற்றக்கூடாது. நிம்மதிக்கு டெஃபினிஷன் வேறு. நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா முதல்ல? இல்லை. ஏங்க, நீங்கள் நிம்மதியாக இல்லைன்னா உங்கள் பிள்ளையாவது நிம்மதியாக இருக்கட்டும் தானங்க நினைக்கணும். அதானங்க ஞானம், அதானங்க நியாயம், அதானங்க நல்ல விஷயம். அதுதானே. என் வாழ்க்கை தான் இப்படி தரிசாக போச்சு. இந்த வயிற்றில் வந்த பிள்ளையாவது, என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல, இந்த வயிற்றில் வந்த இந்த பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது தானே தர்மமாக இருக்க முடியும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது? அவனாவது ஆன்மீக நிலையை உணரட்டும், அவனாவது ஆனந்தமாக இருக்கட்டும், அவனாவது சதா சர்வகாலம் சித்த நிலையிலேயே இருக்கட்டும், சித்தன் ஆகட்டும், ரோட்டில் போனாலும் பல பேருக்கு அருள் செய்கிறான். அப்படி இருக்குதா உங்களுக்கு எண்ணம்? அவ்வளோ பெரிய ஞானம் பக்குவம் வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சா? எப்படி வரும்? எங்கிருந்து வரும்? எல்லாருக்கும் ஒரு மாயை என்னன்னா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காஸ்ட்லியான வாட்ச் கட்டிட்டு நல்ல காஸ்ட்லியான காரில் வந்தாதான் நல்ல நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று நினைக்கிறீங்க. அது அப்படி அல்ல. நல்ல நிலை என்பது வெளியே அல்ல, அது ஊரை ஏமாத்துறதுக்கு. நல்ல நிலை என்பது உள்ளே. எது நடந்தாலும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மனநிலையை எவன் ஒருவன் வளர்த்து கொண்டானோ அவன்தான் நல்ல நிலையில் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறான் என்று அர்த்தம். நீங்களே ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கிறீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து எவ்வளோ சம்பாதிக்கிறது, அடுத்து இதை எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை கொண்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்து இன்னும் எப்படி சேஃப்டி பண்ணுறது, இன்னும் எவ்வளோ தங்கம் வாங்குறது, இன்னும் எத்தனை வீடு கட்டுறது. பூமியவே பட்டா போட்டு கொடுத்தாலும் பத்தாது உங்களுக்கு. வச்சுக்க, மொத்த பூமி உனக்குனா கூட எங்கள் பக்கத்தில் இந்த புதன் கிரகம்னு ஒன்று இருக்குது, அதையும் கொடுக்க முடியுமான்னு கேட்பீங்க நீங்கள். புதனையும் போட்டு கொடுத்துட்டு அந்த வீனஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, சேட்டன் அதோட பெருசுன்றாங்க, போகலாமா அந்த பக்கம்னு கேட்பீங்க. கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்போ அதுக்கெல்லாம் பஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அங்கே போய் பிளாட் போட்டுருவீங்க நீங்கள். அப்போ இந்த மனிதனுடைய மனதிற்கு எல்லை உண்டா? இது ஒரு எல்லை இல்லாத மனம். இது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம தான் சரியான வாழ்க்கையை வாழல, நம்ம பிள்ளையாவது சரியான வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் நமக்கு போய்விட்டது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் புரியவில்லை. வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் ஒன்றே ஒன்று தான். 80 வயசில் புரியும் உங்களுக்கு. எத்தனை வீடு கட்டி, எத்தனை வாசல் கட்டி, எத்தனை கல்யாணம் பண்ணி, எத்தனை பிள்ளைய பெற்று, எத்தனை மாடு வாங்கி, எத்தனை வீடு வாங்கி,
எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சு எத்தனை தங்கம் சேர்த்தாலும் ஏதோ திருப்தி இல்லாமையே இருக்குதே உள்ளுக்குள்ளேன்னு தோணுமா தோணாதா? அதுக்கு 80 வயசு ஆகணுமா உங்களுக்கு? அது இப்போயே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போங்க. உங்களை வீடு வாசல்லாம் விற்று பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கிட்ட. சொல்லிட்டாலும் அப்படியே பண்ணிடுற மாதிரி அவ்வளோ பெரிய ஞானிகள் இருக்கீங்களா நீங்கள்? நான் உங்களை என்ன சொல்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, உங்களை நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நிம்மதியாக தெளிவாக உணர்தலோட புரிதலோட இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற தன்மையோட எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்போ தான் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, இன்னொருத்தனையும் நிம்மதியாக இருக்க விடுவீங்க, இல்லைனா விடமாட்டீங்க. என் புருஷன் எனக்கானவன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என் புருஷன் அனைத்து உயிர்களுக்கும் உண்டானவன்றது எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். என் பொண்டாட்டி எனக்கு மட்டுமானவள் அப்படின்ற, இங்கே பாருங்க, ஃபிசிக்கலாகவே கனெக்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஆழமான தத்துவம். இப்போ நான் சொல்கிறது, என் பொண்டாட்டி எனக்கு உண்டானவள் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி அனைத்து உயிர்களுக்கும் உண்டானவள்ன்ற எண்ணம் இருக்கணும். உங்கள் பொண்டாட்டி இந்த பூமியில் பிறக்கும்போது உங்களை கேட்டு பிறந்தாங்களா? உங்கள் பொண்டாட்டி இந்த பூமியில் பிறக்கும்போது முதல்ல நீங்கள் இருந்தீங்களா? இருந்தீங்கன்னா எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றது தெரிகிற வரைக்கும் இவ தான் எனக்கு உண்டானவ, இவ தான் எனக்கு உண்டான துணியை துவைச்சி போட போகிறா, எனக்கு சமைச்சு போட போகிறா, எனது விந்தணுவை உள்ளே எடுத்துக்கொண்டு அதை 10 மாதம் பாதுகாத்து ஒரு குழந்தையாக பிண்டமாக வெளியே தரப்போகிறாள்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? இதே வயசு வருஷம் எடுத்துக்கோங்க. இந்த கணவனை தான் நான் கல்யாணம் எப்படி சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் எனக்கு மட்டும்தான் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பல குடும்பங்களை இது என்னோடதுன்ற அந்த ஒரே எண்ணம் சீரழித்தது. கலாச்சாரத்தில் தான் வாழணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அது வெளியே, கலாச்சாரம் என்பது எதற்காக? வெளியே பண்ண வேண்டியதை பண்ணணும். உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும்? இது என்னோடது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, உங்கள் பார்ட்னரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? புரியலையா? அவங்களையும் சுதந்திரமாக இயங்க விட மாட்டீங்க, வலி வேதனையில் செத்து போகிறாங்க டெய்லியும். நீங்களும் சுதந்திரமாக இயங்க மாட்டீங்க. இது ஏன் வந்தது? இந்த புரிதல் இல்லாதனால வந்தது. எந்த புரிதல் இல்லாதனால வந்தது? இது என்னோடது இல்லை அப்படின்ற புரிதல் இல்லாதனால எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு கேம், இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க், இன்னையிலேருந்து சாக போகிற வரைக்கும் எதுவும் உங்களுக்கு இல்லைன்றதை ஆழமாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். பதிய வச்சிடலாமா? இல்லை நான் சொல்கிற கருத்தில் ஏதாவது தப்பு இருக்குன்னா டே நீ திருத்திக்கன்னு சொல்லுங்கள், நான் வேணா திருத்திக்கிறேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குங்கிறார். புரிஞ்சுது? அதாவது திருவள்ளுவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்படின்னா என்ன? பற்றே இல்லாதவன் மீது நீ வைக்கும் பற்றை தவிர வேறு இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த பொருளில் நீ பற்று வைத்தாலும் அந்த பற்றினால் நீ அழிந்து போவாய். பற்றே இல்லாத இறையின் மீது மட்டும்தான் நீ பற்று வைக்க வேண்டும். வேறு எந்த உடல் மற்றும் பொருளின் மீது நீ பற்று வைத்தாலும் அடுத்த பிறவியை எடுப்பாய். எப்படி வசதி உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய பிராக்டிஸ், இது எவ்வளோ பெரிய வேலை. இது மனசு ஏற்றுக்குமாங்க? மனசு சமுதாய சட்டத்திட்டங்களை வச்சு மட்டும்தான் இது நல்லது இது கெட்டதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. சமுதாய சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே லட்சம் ஓட்டம் இருக்கா இல்லையாங்க? தப்பாக எதுவும் பேசுகிறேன்னா இந்த வாயும் சும்மா இருந்து தொலையாது. பேச ஆரம்பிச்சிட்டுன்னா உண்மையை மட்டும்தான் பேசும், அப்புறம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துடுது, என்ன பண்ணி தொலைகிறது? புரிஞ்சுக்கங்க, ஒன்றே ஒன்று தான். சமுதாய சட்டத்திட்டங்களின்படி வாழுங்க, ஆனால் மனசுக்குள்ள எந்தவித சட்டத்திட்டமும் இருக்கக்கூடாது. அறம் தர்மம் மட்டும்தான் இருக்கணும். பிற உயிர்களின் நன்மைக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம், பிற உயிர்களை காயப்படுத்தாமல். இவ்வளோதான் தத்துவம். புரிஞ்சுதா? இது என்னோடதுன்னு இனிமேல் எதையுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் பெற்றது உங்களுது இல்லை, நீங்கள் வளர்த்தது உங்களுது இல்லை, நீங்கள் வாங்கினது உங்களுது இல்லை, நீங்கள் சம்பாரித்தது உங்களுது இல்லை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுது இல்லை, நீங்கள் போட்டிருக்கிறது உங்களுது இல்லை, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உங்களுது இல்லை, இந்த உடலும் உங்களுது இல்லை, இந்த மனது உங்களுது இல்லை, இந்த ஆன்மாவும் உங்களுது இல்லை. அப்போ இங்கே உங்களுதுன்றது எது உங்களுதுன்றது எது?
இங்கே என்னது எதுவுமே இல்லைன்ற புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் கொலாப்ஸ் ஒன்று ஆகும். அது எப்படின்லாம் கேட்காதீங்க, ஆகும்.